அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய பகடை சம்மு. ஆல்ரெடி கேட்ட சம்மு, அதை நம்ம 2 பகடையை வச்சு எப்படி செய்ய போகிறோம், அடுத்து 3 பகடை 4 பகடையை வச்சு எப்படி செய்யணுன்றதுக்கும் என்ன செய்வோம் சொல்லி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 பகடையை வச்சு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா 3ஆம் பகடை 4ஆம் பகடை வரும்பொழுது ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், கேதர் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? பகடையில் 2 பகடை வச்சு வரக்கூடியதில் ஃபர்ஸ்ட் கணக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது. இப்போ கொடுத்துருக்கிறது 2 பகடை. அந்த 2 பகடையில் முதல் பகடையோட முகம் என்னென்ன நம்பர்லாம் காமிக்குதுன்னு பாருங்க. 2, 3, 5 இந்த மாதிரி காமிக்குது. அனதர் ஒன் 2ஆம் பகடையில் 2, 5, 4 இந்த மாதிரி 3 நம்பர் காமிக்குது. இதில் ரெண்டுத்துலையுமே பொதுவான எண் இருக்கான்னு என்ன செய்யணும், செக் பண்ணணும். ஆமாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் 2 இருக்குது. மிச்சபடி இங்கேயும் 5 இருக்குது, 5 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கே 3 இல்லை, இங்கே 4 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த 2 பகடை பொறுத்தளவு பொதுவான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் பொதுவாக இருக்குது, 5ம் பொதுவாக இருக்குது. எதனாலும் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 பேஸ் பண்ணி எடுக்கிறேன். சரிங்களா? 2 இதில் எடுத்திருக்கேன். கிளாக் வைஸில், அதாவது கடிகார திசையில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், 6ஆம் மார்க் போட்டு ரைட் பண்ணிக்கணும். இப்போ 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 3, 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 3. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கேயும் பொதுவான எண், அதாவது பொதுவான எண்ணா 2 பகடைக்கும் பொதுவான எண் 2. 2க்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறேன், கிளாக் வைஸில் எடுக்கணும். 5, 5க்கு அப்புறம் 4, 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 4. இந்த கணக்கை பொறுத்தளவு பொதுவானது 2 நம்பர் நம்ம கண்ணுக்கு தெரியுது. 3க்கு எதிரான எண் தான் கொஸ்டின். 3க்கு எதிரான எண் 4. சரிங்களா? 3க்கு எதிரான எண் 4. ஸோ 3க்கு எதிரான எண் 4. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பகடையின் இரு வேறு நிலைகள் உள்ளன. இதில் ஒன்றின் எதிர்பக்கமாக அமையும் எண் எது. இதுலேயும் எத்தனை பகடை தான் கொடுத்துருக்காங்க, 2 பகடை தான் கொடுத்துருக்காங்க. 2 பகடையிலையுமே பொதுவான எண் இருக்கான்னு பார்க்கணும். ஆமாம் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அதை குறித்து வச்சுக்குவோம். சரிங்களா? இப்போ 4க்கு அப்புறம் கடிகார திசையில் நீங்கள் நம்பரை பேஸ் பண்ணணும். அவ்வாறாக பேஸ் பண்ணீங்கன்னா 4க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 4க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 4, 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6 இந்த மாதிரி எடுக்கணும். 4க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 6 இந்த மாதிரி எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 1ன்றதே இருக்காது. 2க்கு எதிரெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 3க்கு எதிரெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 5க்கு எதிரெண் 2, 6க்கு எதிரெண் 3. எது மட்டும் இல்லைன்னா 1 மட்டும் இல்லை. அந்த 1ன் எதிரெண் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவான எண்ணான 4. இதுதான் 1ன் எதிரெண். ஸோ 1ன் எதிர்பக்கம் என்ன இருக்கும், 1ன் எதிரெண் 4. இரண்டு புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன. 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன. ஆல்ரெடி இந்த புள்ளிகளை பூரா நம்ம நம்பராக எழுதிடுவோம். இங்கே எத்தனை புள்ளி இருக்குன்னா 1, அதனால நான் 1ன்னு எழுதுறேன். இங்கே எத்தனை புள்ளி இருக்குது 3, அதனால 3 எழுதுறேன். இங்கே எத்தனை புள்ளி இருக்குது 5, அதனால 5 எழுதுறேன். அதே மாதிரி நம்பராக எழுதி வச்சுக்கிறேன். இங்கே 1, 2, 3, 4 புள்ளிகள் இருக்குது. இங்கே 2 புள்ளிகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 5 புள்ளிகள் இருக்குது. ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பொதுவான எண் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இங்கேயே 5 இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொதுவான எண் இருந்துச்சுன்னா அதை எடுத்து எழுதிடுங்க. சரி, இப்போ இந்த 5க்கு அப்புறம் நீ என்ன எழுதணும் தம்பி, கடிகார திசையில் எழுதணும். அப்போ 5க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 1, 5க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 1, இங்கே 5க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 4 இந்த மாதிரி வரும். 5க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 4. நல்லா கவனிச்சுக்கோங்க. பொதுவான எண் எழுதியாச்சுன்னா 6ஆம் மார்க் எந்த மாதிரியான கடிகார திசையில் எழுதியாச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள 2 புள்ளி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுக்கு எதிரே எங்கே இருக்குன்னா உள்ளது 3. ஸோ 2ன் எதிரெண் என்னது, 2ன் எதிரெண் 3. அவ்வளோதான். கேட்கப்பட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறோம். அதே மாதிரி 3ன் எதிரெண் 2, 4ன் எதிரெண் 1,
ஒன்றின் எதிரன் 4 இவ்வாறாக எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கொஸ்டினுக்குரியது மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், ரைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, புள்ளியை கவுண்ட் பண்ணி நம்பர் எழுதி வச்சுருங்க. இங்கே எத்தனை புள்ளி இருக்குன்னா 5 புள்ளி இருக்குது. ஸோ 5. இங்கே எத்தனை புள்ளி இருக்குன்னா 4. இங்கே எத்தனை புள்ளி இருக்குன்னா 6. அதே மாதிரி இங்கே எத்தனை புள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2, இங்கே 4, இங்கே 1. பொதுவான எண் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. சரிங்களா? ஸோ 4. 4க்கு அப்புறம் என்ன வரணும், 6. 6க்கு அப்புறம் 5. கடிகார திசையில் பொதுவான எண் எழுதுனதுக்கப்புறம் கடிகார திசையில் எழுதணும். ஸோ 6, 6க்கு அப்புறம் 5. சரிங்களா? அடுத்ததில் 4, 4க்கு அப்புறம் 1, 1க்கு அப்புறம் 2. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னென்னா 2 புள்ளிக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரன் என்ன? அப்போ 2ன் எதிரன் 5. அவ்வளோதான், சிம்பிளாக என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.